தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். அறிமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவான ஹாப்பி ராஜ் திரைப்படம் வந்து திரையரங்கில் வழியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஹாப்பி ராஜ் படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான லவ்வையும் ப்ளஸ் வேறு ஏதாவது விஷயங்களையும் பேசும் அப்படின்றத ட்ரெய்லரும் டீசரும் வந்து உறுதி பண்ணுச்சு. அதே மாதிரி முன்னாடி இருந்த ஜிவி படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த படத்தோட இயக்குனர் வந்து நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதனோட உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சவர். அதோட அவுட்புட் வந்து இதோட ட்ரெய்லரில் மேக்கிங்லேயே தெரிஞ்சிருச்சு. இந்த படம் வரதுக்கு முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல டாக் இருந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பேசப்படும், இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும், ஜிவிக்கு வந்து ஜிவியோட 2.0 லோடிங்காக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. கதையை பார்த்தோம்னா அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, ஒரு ஊரில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து தன் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வர்றாரு. அவரோட அப்பா வந்து தான் ஜார்ஜ் மரியன். அவர் வந்து நம்ம கைதியில் டிராகன்ல எல்லாமே வந்து ஒரு அசத்தலான நடிப்பை கொடுத்த ஜார்ஜ் மரியன் வந்து இந்த படத்தில் வந்து ஜிவியோட அப்பாவை நடிச்சிருக்காரு. ஊருக்குள்ளே வந்து அவர் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா குதிரை முட்டை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அவரோட தோற்றத்தை வச்சு நிறைய பாடி ஷேமிங் ஆகுது. ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அவர் குதிரை முட்டைன்னு கூப்பிடும்போது ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப மட்டம் தட்டுறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருப்பார். சேம் டைம் வந்து அவரோட பையன் ஜிவின்றங்காட்டி அவர் எங்கேயாச்சும் ஜார்ஜ் மரியன் வெளில போகும்போது ஜிவியும் கூட போனார்னா சின்ன குதிரை முட்டை போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கர கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜிவி என்ன பண்ணுவார்னா, அப்பாவை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த ஆள்னால தான் வந்து இவ்வளோ எனக்கும் அவமானமாக இருக்குது, இது வெளியில் கூட போக முடியல, எவ்வளோ பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு அவருக்குள்ள ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்க சூழலில் வந்து அவருக்கு ஒரு லவ் செட் ஆகும். அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா தான் அந்த குதிரை முட்டைன்னு சொல்கிற அவங்க ஜார்ஜ் மரியன் தான் இந்த ஜிவியோட அப்பான்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது, வேணாம் இந்த லவ் வேணாம், என்னையும் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னையும் குதிரை முட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணணுமா, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரேக்கப் ஆகும். ஜிவி இன்னும் டென்ஷன் ஆகிட்டு ஐயோ இந்த ஆள் கூட இருந்தால் எல்லாமே காலின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் தான் வந்து கௌரி பிரியா அவங்க வந்து கதாநாயகியாக இருக்காங்க இந்த படத்தோட. அவங்க 2 பேர்த்துக்கும் காதல் நடக்குது. இப்போ இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ திரும்ப வந்து தான் அப்பாவால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, தான் அப்பா தோற்றமாக இருக்கட்டும், அப்பாவை வந்து ஊரில் இருக்கவங்க இந்த குதிரை முட்டைன்னு சொல்லி இப்படியே அவருக்கு ஒரு பேரே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு ஜிவி. நீ அப்பாட்ட கொண்டு போகிறதா வேண்டாமா, இல்லை நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணலாமான்றலாம் யோசிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா. இந்த படத்தோட மிச்ச கதைகள்லாம் இதுதான். ஜிவி வந்து காதல் எப்படியாப்பட்ட ஒரு ஆள், சேம் டைம் வந்து ஒரு அப்பாவுக்கு மகனாகவும் தன் மகன் வந்து தன்னை சரியாக பேசிக்கிறது இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்படுற தந்தையா ஜார்ஜ் மரியன், இந்த கிளை கதைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து தான் ஹாப்பி ராஜ். படத்தோட முதல் பாதி வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது. சில காட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி இருக்க கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில நகைச்சுவை காட்சிகள்லாம் வச்சு படத்தை என்கேஜ் பண்ண இயக்குனர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த காட்சிகள்லாம் பத்தலை. முதல் பாதியிலே தெரியுது சில காமெடிகள்லாம் வந்து அது காமெடி தானா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் வந்து செகண்ட் ஹாஃபை பார்த்தோன்னா முக்கியமாக வந்து ஜார்ஜ் மரியனோட நடிப்பு, அவர் வந்து சொல்லப்போனால் அவர் தான் கதாநாயகன்ற அளவுக்கு தனக்கு தெரிச்ச வந்து கதாபாத்திரத்தை வந்து எவ்வளோ, அதாவது நம்ம அப்பா ஒரு இன்னசென்ட் ப்ளஸ் வந்து அவர் வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளோட ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஆதங்கமாக இருக்கட்டும், சேம் டைம் வந்து தன் குடும்பமே நமக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சி அதை வருத்தப்படுற இடமா இருக்கட்டும், பின்னி பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஜார்ஜ் மரியன். சில கதாபாத்திரங்கள்லாம் சில நடிகர்கள்லாம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த கேரக்டரை வந்து இவங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில நடிகர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்த வந்து ஜார்ஜ் மரியன் இப்போ வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. சில கேரக்டர் வந்து இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு தன்னோட நேர்த்தியான நடிப்பை கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக நீங்கள் டிராகன் பார்த்தாலும் சரி, இந்த கைதி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் சொல்கிறத விட இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சரியான ஆள் அப்படின்ற அளவுக்கான ஒரு உழைப்பையும் கொடுக்குறாரு, நடிப்பையும் கொடுக்குறாரு. அந்த வகையில் அவருக்கு வந்து பாராட்டுகள். அறிமுக இயக்குனரான மரியா இளஞ்செழியனுக்கு வந்து முதல் படம் தான். பட் அந்த முதல் படத்துலேயே அவர் கொஞ்சம் அழுத்தமான கதையை சொல்ல வர்றாரு. என்னன்னா இந்த அப்பா பையனோட உறவு தான் மெயினாக வந்து இந்த படத்தை ஒரு எண்ட் ஆஃப் தி டே நம்ம டேக்அவேனா என்ன இருக்குன்னா, அப்பா பையன் உறவு. உண்மையிலேயே வந்து அப்பா அப்படி இருக்காரு, அவன் பெற்றோர்களால் நமக்கு அவமானம் ஏதாவது இருக்கா அப்படின்றதான் அந்த கேள்வி வலுவ வைக்குது. கிளைமேக்ஸுமே நிறைய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாகவே இருந்தால் கூட கிளைமேக்ஸுன்ற போது அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்பாவை வந்து ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போகிற அந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு. குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வித் லவ்வாக இருக்கட்டும், யூத்து, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கடைசியில் வந்து அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக, இல்லைன்னா அப்பாவுக்கும் பசங்களுக்கும் வந்து பெரிய உறவு இல்லாமல் இருக்கும். கடைசியில் வந்து அப்பாவோட எமோஷனல் வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து அதே நாட்டை தான் கொண்டு வந்து வச்சுருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் எழுதியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமாகவே வந்து ஹாப்பி ராஜ் வந்திருக்க வேண்டியது. எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நடிகர் அப்பாஸ் வந்து திரும்ப வந்து நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஹீரோயினோட அப்பாவும் நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஜார்ஜ் மரியனுக்கான காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 2 பேர் பேசிக்கிறதெல்லாம் வந்து
அது ஒரு மாதிரியான நல்ல ஒரு ஃபீல் குட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகுது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க சில பிரச்சனைகள், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது என்ன பேச வந்ததுன்ற அந்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாப்பிராஜ் வந்து உண்மையிலேயே வந்து ரசிகர்களுக்கே வந்து ஒரு பெரிய ஹாப்பியான படமாக தான் இருந்திருக்கும். பட் வந்து ஒரு சாதாரண ஹாப்பி அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏவரேஜான படமாக தான் திரைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.